அல்லேலூயா. நம்ம ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அதனால் நம்ம வாய் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போய் தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம அல்லேலூயா சொல்றங்க கம்மி பண்ணால் பரலோகத்தில் போய் சேனைகளும் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் நம்ம துதிக்கிற இடத்துல போக போகிறோம். அப்போ நம்ம இங்கே வாயை கையை கட்டின்னு உக்கானதுல பிரயோஜனமே இல்லை. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவரை நாமத்தை உயர்த்தும் போது குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி ராஜாக்கள் மத்தியில் பிரபுகள் மத்தியில் உட்கார செய்கிறவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நாங்கள் சாட்சியாக சொல்லி உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். தேவனோட வார்த்தை சொல்லும் போது, கர்த்தாவே தேவனுக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். சொல்லலாமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். பாஸ்டர் ஒரு நிமிஷம். நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கிட்ட ஒரே ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஐயா நீங்க பேசணும். ஊழியக்காரர் இருக்கிற நம்ம பேசக்கூடாது. விசுவாசிகளை நம்ம பேச சொல்லுவோம். ஆனா ஊழியக்காரர் நம்ம பேச மாட்டோம். தேவனிடத்துல ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமா? அவர் சொன்னா உங்க வாழ்க்கையில சொன்னதுதான். அது நிறைவேற்றுற வரைக்கும் உங்களை விடமாட்டார். யோனா வாழ்க்கையில நிறைவேற்றின வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விடமாட்டார். அல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். சொல்லலாமா? வானத்திலும் அவருக்கு ஈடானவர் இல்லை, பூமியிலும் அவர் ஈடு இல்லை. இயேசு நம்ம சொல்லும் போது வானத்தின் பூமியின் பூமியின் முழங்கால் யாவும் முழங்கக்கூடிய நாமத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம சொல்ல போறோம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார், 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 வானத்திலும் தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை பாவம் இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார்,
அல்லேலூயா. நான் பேசுற தமிழ் புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர் யாருன்னாக்கா, குப்பில இருந்த எண்ணெய் தூக்கி ராஜாக்கள் மத்தியில, பிரபுகள் மத்தியில வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த 5 பேருக்கு ஆண்டவர் அப்படியே செய்வாராக. ஆண்டோட சமூகத்துல வந்துட்டு நம்ம சும்மா வந்துட்டு போகக்கூடாது. நம்ம ஆண்டோட சமூகத்துல வருகிற சொல்லுகிற ஆமென் அல்லேலூயா சோத்திரத்துக்கு ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு பதில் தருவார். அல்லேலூயா. இங்க ஃபுல் பீட்ல இருந்து சொல்லுகிற உங்களுக்கு, நீங்க வந்த வண்ணமா நீங்க போக போறதில்ல. எத்தனை பேர் சொல்லி நீங்க வந்த வண்ணமா போக போறதில்ல? காது கேட்கல எனக்கு. நீங்க வந்த வண்ணமா போக போறதில்ல. உங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை விட போறது இல்லை. நான் தூரத்துல இருந்து KGF இருந்து பெங்களூர்ல இருந்து இங்க வந்துக்கிறது நோக்கமே, ஆண்டவர் சொன்ன காரியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அந்த காரியம் அப்படியே உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆராதிக்கும் போது அவர் இறங்கி வருவார். என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்துல வந்து அவர் அப்படியே சும்மா போகிறவர் அல்ல, நல்லா ஆராதிக்கிறது பார்த்துட்டு போகிறவர் அல்ல, உன் குறைய சொல்லிக்கிட்டு போகிறவர் அல்ல. அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வதித்தார்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அது கூட வேதனை கூட்டாத ஒரு ஆசீர்வாதம் வரும். எனக்கா அவரை ஆராதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, அவரை கனப்படுத்தும் போது, அவரை மேன்மைப்படுத்தும் போது இயேசு நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திடுவார். அல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி நம்ம இயேசுக்கு சொல்ல போறோம், ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, வானத்தில இல்ல பூமியில இல்ல. நான் சொல்லலாம், எங்க அப்பா அம்மா காட்டிலும் என் இயேசு நல்லவர் நான் சொல்லுவேன். என் மனைவி காட்டினா நான் சொல்லுவேன் எங்க இயேசு நல்லவர் என்று. என் பிள்ளைகளை காட்டிலும் சொல்லுவேன் நான் இயேசு நல்லவர் என்று. அவருக்கு ஈடானவர் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் இல்லை. அவருடைய மகிமைக்கு நம்மளுக்கு ஒப்பானவர் ஸ்தானத்துல இருந்து நம்மள ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு சிநேகித போல நம்மளுக்கு தேவையான எல்லா காரியத்தை கொடுத்து இது வரைக்கும் நடத்தி வந்த தெய்வத்துக்கு தான் நம்ம ஆராதிக்க வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அப்பதான் சொல்ல போறோம், செங்கலை நடத்தின ஆண்டவர் ஒரு மாசத்துக்கு வேண்டிய தரல, அன்றன்றைக்காலே அன்றன்றைய தேவைகளை சந்தித்து வந்த ஆண்டவர் உங்களை இது வரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் இந்த நாட்கள் தொடர்ந்து இம்மானுவேல் இருந்து உங்களை மரண பரியன்றும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்த ஒரு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது வேதத்துல இருந்து எடுத்து ஒரு பக்கத்தை வாசித்து பாருங்க. ஒரு ஊழியக்காரர் யாராவது வேதத்துல இருந்து எடுத்துங்க. யோபு எதுன புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசித்து பாருங்க. The book of Job chapter 10 verses 12. யாராவது எடுத்து பாருங்க. யோபு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐயா, யாரு ஜீவனை கொடுத்தது நான் சொல்ல கேட்டேங்க. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறது தேவனோட சுத்த கிருபை. அந்த 10 பேர் மட்டும் தான் ஆண்டவர் செய்தாரா? யோபு பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன், தன் வாயினால ஆண்டவர்கிட்ட குறை சொல்லாத ஒரு மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தாங்க. அல்லேலூயா. எத்தனோ கொரோனா வந்துச்சு, எத்தனோ பலவீனங்கள் வந்துச்சு, எத்தனோ ஆபத்து விபத்தில் நேரப்பட்டது. எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவ கொடுத்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து வாசித்து பாருங்க. தந்தால் இல்லாமல் இந்த உயிரை, இந்த பூமியை கொடுத்து நம்மளுக்கு வாழ வேண்டிய தயவு ஆண்டவரை பாராட்டினார். இது வரைக்கும் நீங்க பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை வாழ வச்சது ஆண்டவருடைய தயவு. அல்லேலூயா. அந்த தயவு தான் நம்மளை வாழ வச்சது, இது வரைக்கும் பராமரிச்சது, நம்மளை பாதுகாத்த தெய்வத்துக்கு தான் இப்ப சொல்ல போறோம், ஆண்டவரே வானத்துல பூமியில உனக்கு ஒப்பானவர் இல்லை ஆண்டவரே. நமக்கு வேதம் சொல்லுது, ஜீவனை காட்டிலும் உங்களுடைய கிருபை நல்லது. நம்ம ஜீவனை எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஆனால் அதை காட்டிலும் நல்லது எதுனா தேவனுடைய கிருபை. அந்த கிருபை நிமித்தம் தான் நம்ம இந்த நிமிஷம் வாழ்ந்து வந்திருக்கிறோம். நம்மள குடும்பத்தை வாழ வச்சது ஆண்டோட கிருபை, நம்ம ஊழியங்களை வளர செய்தது ஆண்டோட கிருபை, நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சது ஆண்டோட கிருபை. நம்மளுக்கு வந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமே ஆண்டோட கிருபை மட்டும் தான். அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் தேவனை ஆராதிச்சு தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். மறுமண தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் எங்களோட பாட ரெடியா இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு நிகரான ஒரு மனுஷரை, ஒரு தெய்வத்தை கொண்டாந்து நிற்க முடியுமா? உக்காந்தீங்க ஐயா, நான் அப்படியே நீங்க உக்காந்தே கூட பாடினா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க, உக்காந்தீங்கம்மா. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ஆண்டவருக்கு ஈடா ஒரு மனுஷனையும் ஒரு தெய்வத்தை கொண்டாந்து நிற்க வைக்க முடியுமா? அவர் சகலத்தையும் படித்த ஆண்டவர், சகலத்தையும் உண்டாக்க ஆண்டவர், சகலத்தையும் அதிகாரி படித்த ஆண்டவர். அவருக்கு நீயும் நானும் அவரோட பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா.
அப்படியேப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருன்னாக்கா நான் தான். எத்தனை அவ்வளோதானா? ஐயா நம்ம ஊழியக்கார ஸ்தானம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீ நானா சாதாரண ஒரு மனுஷர் அல்ல. அந்த அம்மாவுக்கு மட்டும்தானா? நீங்க அப்படியே ஆமேன்னு சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. நீ நானா சாதாரண ஒரு மனுஷன் அல்ல ஆண்டவர் பார்வையில். அல்லேலூயா. நீங்க எல்லாம் இப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி வரும்போது ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிஞ்சு கொள்ளவர் யார், ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறாரு சொல்ல தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமா நான் முடிச்சிடறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் தேவனை உயர்த்தும் போது அவர் வருவார், நம்ம மத்தியில் வந்து அசைவாடுவார், நம்மளை வந்து உங்களை எல்லாரும் பிளஸ் பண்ணி அப்படியே அனுப்புவார். அல்லேலூயா. வேதம் பாருங்க, நம்ம நிறைய கற்றுக்கலாம் வேதத்திலேருந்து. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தராது கூட. ஆண்டவர் பாருங்க, சாலமோன் ஃபர்ஸ்ட் எது கேட்டாங்க? ஞானத்துக்கு தர. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம் கொடுத்து ஐஸ்வர்யம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை உயர்த்துகிற எந்த மனுஷனுக்கும் உங்களை தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. நம்ம இந்த நிமிஷம் கூட வாழுகிற காலங்களில் பாருங்க, யோசித்து பாருங்க, நம்ம இந்த நிலைமையில வந்து நிற்போமா அப்படின்னு யோசித்து பார்த்தா முடிஞ்சிருக்கார், மாம்சத்தில் முடிஞ்சிருக்கார். ஆண்டவர் நம்ம மேல பாராட்டின தயவு, அவர் நம்ம மேல பாராட்டின இரக்கம், அவர் நம்ம மேல வச்ச அன்பு, தேவன் நம்ம தெரிஞ்சு கொண்ட ஒரே நோக்கத்தினால தான் நம்மள ஒரு ஊழியக்கார ஸ்தானத்தை கொடுத்து இந்த நிலைமையில நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல போறோம், கரங்களை தட்டி அப்படியே பாட போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. 100க்கு அதிபதி வந்து ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்றாரு ஒரு வார்த்தை. ஆண்டவர், நீ ஒரு வார்த்தை சொன்னா நம்முடைய வார்த்தைக்கு நம்மளுக்கு மதிப்பு கிடையாது, நம்முடைய வார்த்தை மனுஷனே மதிக்கிறது இல்லை. ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தலைக்கீழ மாறும். அல்லேலூயா. இந்த தருணத்தை கொடுத்த அருமையான அப்பான்னு தானே சொல்லணும், ஐயான்னு சொல்ல முடியாது, கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண நல்ல பாஸ்டருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல கொண்டு வரும்படியா, உங்களை எல்லாம் பார்க்கும்படியா ஆண்டவர் பாராட்டின நல்ல ஈவுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
எங்ககிட்ட கொஞ்சம் பேசுனீங்களா சீக்கிரம் முடிச்சிடலாம், இல்லை ஒரு 3 மணி மட்டும் இஸ்துன்னு போயினே இருக்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நல்லா வெளியேற பெற்றவன் சொல்லுங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவனுடைய பார்வையிலே நம்மள வெளியேற பெற்றவங்க சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னாக்கா ஒரு ஆசாரியன் யாருன்னாக்கா ஊழியக்காரர் இருக்கிற நீயும் நானா தான் ஆசாரியன். அல்லேலூயா. அந்த ஆசாரியன் எப்படியாப்பட்டவர்னா தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இந்த கூட்டத்தை ஜனத்தில் வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்டு மற்றவங்களுக்கு சொல்லும் போது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய காரியம், தேவனுடைய மகிமை உங்க நிமித்தம் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்காக நம்ம செவிக்க போகிறோம். ஒன்னில் எல்லாம் கைகளை உயர்த்துங்க. ஒரு தப்பு நடந்துச்சு, அது ஆண்டவர் பார்த்துக்கொள்ளாரு, விட்டுருவோம். இனிமேல் இந்த தேசம், இந்த பட்டணத்து மேலே தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யணும். எந்த இடத்த இப்போ நம்ம செவத்துக்கு அந்த சிறுவ பொண்ணு மாதிரி நம்ம குடும்பத்தில் ஏற்றினோம் மக்கள் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நம்ம கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நடக்காதபடி ஆண்டவரே எங்கள் இந்த பாண்டிச்சேரி மேலே தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யணும். நீதி உள்ள நியாயாதிபதி எங்கள் பட்டணத்தை ஆளுகை செய்யணும். ஆண்டவரை இன்னும் ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சு, அதுக்கு போய் நீ நானதான் கை கட்டணும், பதில் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. தெரியல அவங்களுக்கு. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் நிற்கும் போது அப்போ சொல்லுவாங்க, அப்போ இந்த பட்டணத்தில் உங்களுக்கு இத்தனை ஆத்மா அக்கிரமத்தில் அழிஞ்சிச்சு, நரகத்துக்கு போனாங்கல்ல, இவருடைய பலன் யாருனாக்கா நீங்க நானா தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். கைகளை ஊத்துங்க. ஆண்டவரே இந்த பட்டணத்து மேல தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சிவம் பண்ணுகிறோம். தேவ வல்லமை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, தேவ ஆவினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே ஆவியானவரே எங்க பட்டணத்து மேல ஆளுகை செய்யுங்க அப்பா. எங்களால் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ள முடியாது ஆண்டவரே, ஆனால் ஆவியானவர் எங்கள் பட்டணம் முழுவதும் ஆளுகை செய்ய முடியும். ஆவியானவர் எங்கள் பட்டணம் முழுவதும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். இந்த பாண்டிச்சேரியத்தின் மேலே ஆண்டவரே ஆவியானவருடைய கிருபை பெருகட்டும், தயவு பெருகட்டும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை பெருகட்டும் ஆண்டவரே. நீரே இந்த பட்டணத்தை முழுவதும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே நீங்கள் செய்கிறபடி ஆலமுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமாக முடிக்கலாமா? அதுக்கு ஒரே வழி, சீக்கிரம் நீங்கள் என்கிட்ட பேசணும். ஹல்லேலூயா. கலாத்தியர் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோ, 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Galatians chapter 1 verses 15. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படி இருந்தோம்னாக்கா, நான் சொல்ற கேட்டுங்க சார், வாசிக்கிறமா ஃபுல்லாக முழுசாக வாசிக்கிறேன், நான் அப்புறம் சொல்கிறேன். அப்படி இருந்தோம், நான் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால, அவ்வளோதான், மூடிங்க பைபிள் மூடிடுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரி யாருமுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து செவிக்கும் போது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவில்லை, தேவனால் பிரிக்க எடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. வேதத்தில் இந்த கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லாரு, நம்ம எல்லாம் தாயின் வயிற்றுல உருவாக்குறதுக்கு முன்பதாகவே அவருடைய கண்ணு நம்மளை பார்த்துச்சா. அந்த 5 பேர் மட்டும் தான் பார்த்துச்சா. மிச்ச பேர் ஆண்டவர் சமூகத்தில் மட்டும் குறைகளை வைக்காதீங்க, அல்லேலூயா சோத்திரம் மட்டும் கரைகளை வைக்காதீங்க, அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறிடும். ஆண்டோட சமூகத்தில் வந்து நீங்கள் சொல்லுகிற ஒரு அல்லேலூயா, ஒரு சோத்திரமா, அதோடைய பலனை, அதோடைய ஆசீர்வாதத்தை, அதோடைய வாக்குத்தத்தை ஆமை நீங்கள் சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறுமை இருக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, தாயின் வயிற்றுல உருவாக்கத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய கண்கள் நம்மளை பிரித்து எடுத்தது. நம்ம வெள்ளையாக இருப்போமோ தெரியாது, கற்பாக இருப்போமோ தெரியாது, குள்ளுமாக இருப்போமோ தெரியாது, ஹைட்டாக இருப்போமோ தெரியாது, ஏழையாக இருப்போம் தெரியாது, பணக்காரனாக இருப்போம் தெரியாது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்ம பொறுக்கிறதுக்கு முன்னே உங்கள் மேலே என் மேலே பெருக்கப்பட்டது. அல்லேலூயா. அது பிரித்து எடுக்கிறவர் அல்ல. பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து போயிருது தான், அது கருப்பாக தான் வெள்ளையாக தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆமாம் தானே? அது பொண்ணா பையனை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேர் வைக்க முடியும். அது பொண்ணா பையனை பார்த்து தான் அதை வளர்க்க முடியும். ஆனால் இயேசு நம்ம பிறக்கிறதுக்கு முன்ன, நம்ம உருவம் என்னன்னு தெரியாததுக்கு முன்னவே இயேசுடைய கண்கள் உன் மேலே என் மேலே நம்ம மேலே பெற்று இருக்கிறது. அதுதான் நான் சொன்ன, வந்தவருக்கு நீங்கள் விசேஷமானவர்கள்.
அல்லேலூயா. தேவனால பிரிக்க எடுக்கப்பட்ட நீயும் நானும் தேவனோட பார்வையில் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவர்களே, நம்ம கண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு தெரியும். நம்ம கை எப்படி ஒட்டும்னு யாருக்கு மனுஷருக்கு தெரியாது. நம்முடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தாயின் வயிற்றில் உருவாக்கத்துக்கு முன்பதாகவே கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே படுத்து ஊழியத்துக்கு உங்களை இந்த நாளில் பிரித்து எடுத்திருக்கிறார். அதை ஞாபகம் பண்ண வைத்துக்கிறார். நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருப்ப மாட்டீங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஊழியங்கள் செய்வீங்க, நீங்கள் சபை இருக்கோம், நாங்கள் உங்களை நிமித்தம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கொஞ்சம் கூட நீங்கள் நினைச்சு பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. அல்லேலூயா. நம்ம பேக் சப்போர்ட் எப்படி இருக்கோன்னா, நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச, ஆனால் குடும்பத்துக்கே தெரியாத ஒரு கிருபை என்னன்னாக்கா, உங்களோட தாயின் வயிற்றில் உருவாக்கத்துக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை ஊழியத்தின்னு பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள். அதை மட்டும் எல்லா நேரத்தில் ஞாபகம் வச்சுங்க. நம்ம யாருன்னாக்கா இயேசு ஆராதிக்கிற பிள்ளைகள் விசேஷமானவங்க. அந்த 5 பேர் மட்டும் தானா? அல்லேலூயா. நான் போயிட்டு பேர் கூட திட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்கும்போது ஆமேன் அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. நம்மளாம் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, தாயின் வயிற்றில் உருவாக்கத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? பிரித்து எடுத்துட்டாரா. எதுக்கெல்லாம் பிரித்து எடுத்தாருன்னா, முதலாவது ஊழியம் செய்ய, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களை கனப்படுத்த, உங்களை கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதம் வைக்க, உங்களை நிமித்தமாக பரலோகத்துக்கு ஒரு சில ஆத்மாவை கூட்டின்னு போக முடியா, உங்களை நிமித்தமாக ஏதோ ஒரு காரியம் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் தாயின் வயிற்றில் உருவாக்கத்துக்கு முன்பதாகவே உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரித்து எடுத்த தெய்வம் யாருன்னாக்கா, சகலத்தையும் படித்தாண்டவர். சாதாரண ஒரு மனுஷனோ ஒரு அதிகாரியோ ஒரு அரசாங்கம் உன்னை பிரித்து எடுத்து ஊழியத்துக்கு வான்னு அறிக்கல. ஆனால் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் என்பதாக பிரித்து எடுத்த ஆண்டவர் யாருனாக்கா, அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். ஆபிரகாம் வெளிப்படுத்த சர்வ வல்லம் உள்ள தேவன் தான் நம்ம விசுவாசின் தகப்பன் சொல்லுகிற அவருக்கு வெளிப்படுத்த தெய்வம் தான் உன்னை என்னை இது வரைக்கும் நடத்தி வந்து இருக்கிறார். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாக எனக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஒரு குழந்தைய பார்த்தா தான் அது வெள்ளையா இருக்குதா கருப்பா இருக்குதா பொண்ணா பையன் இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த உருவத்திலே நம்ம தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே நம்மளை ஒரு ஊழியக்கார ஸ்தானத்தில் பிரித்து எடுத்துக்கிறார். ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு பாத்திரமா பிரித்து எடுத்துக்கிறார். அதனால தான் உங்களை ஊழிய ஸ்தானத்தில் கொடுத்து உங்களை ஆண்டு உங்களை நம்பி தான் பிரித்து எடுத்திருக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், நான் ஒன்றுமே இல்லைன்னு. அது நம்முடைய இது கஷ்டம். ஆனால் இயேசுகிட்ட வந்து ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் எல்லா விதமே கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு நம்பி செய்கிற ஊழியக்காரங்களை பாருங்க, அவங்க வித்தியாசமா இருப்பாங்க. இயேசு நம்பி வாழ்ந்து பாருங்க, உங்க ஊழிய வித்தியாசமா இருக்கும். இயேசு உங்களை பிரித்து எடுத்தாருனாக்கா நடுரோட்டை விடுக்கிறதுக்கு அல்ல, உங்க கஷ்டத்தில் விடுகிறவர் அல்ல, உங்களை ஊழியத்தை அழிச்சு நடுரோட்டில் விட்டு போகிறவர் அல்ல. என் தேவன் மரண பரியன்று நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை மரண பரியன்று நடத்துகிற தெய்வத்தை தான் அவர் என்ன பண்றார்? தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய பேர்லாம் தாயின் வயிற்றில் இருக்கும்போது தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க, தாயின் வயிற்றில் இருக்கப்பட்ட பரிசுத்தாவினை பெற்றவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் பிறக்கும் போது தாயின் வயிற்றில் உருவாக்கத்துக்கு என்பதாக ஆண்டவர் ஒரு நோக்கத்தை ஒரு மனுஷனை வச்சுட்டு தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொள்கிறார். அல்லேலூயா. அந்த நோக்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாத இருக்கிறதா நம்ம கஷ்டப்படுகிறோம், நம்ம வேதனைப்படுகிறோம், நம்ம போராடப்படுகிறோம், உணர்த்துக்கிட்ட போய் நம்ம கையேந்து நிற்கிறோம். ஆனால் நீயும் நானும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பிரித்து எடுத்தவங்க இந்த நாட்கள் முழுதுமாக நீங்கள் ஆண்டவர் சமத்தை விட்டு போகும்போதெல்லாம் தேவனுடைய கிருபையை தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. அல்லேலூயா. வேதத்தில் வந்து இன்னொரு பகுதி வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாருக்கும் அப்படியே சொல்லலாம். நம்ம எரேமியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை, இங்க பாருங்க, இந்த எரேமியாக்கு தாயின் வயிற்றில் உருவாக்கத்துக்கு முன்பதாகவே யாரு தெரிஞ்சுக்கினாரா? உன்னை அறிந்து நீ எப்படியா இருப்ப, இந்த பூமியில எப்படியா வாழுவ, இந்த பூமியில எப்படியா நீ ஊழியம் செய்வே, இந்த பூமியில எப்படியா குடும்பத்தை நடத்துவே, இந்த பூமியில எப்படியா நீ எல்லா காரியத்தையும் செய்வேன்னு யார் அறிந்திருக்கிறது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம குறைகளை சொல்லுவாங்க. அருமையான தேவன் பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுகிற கேட்டுங்க. எல்லாம் பாருங்கம்மா, இங்க பாருங்க ஐயா, என்ன பாருங்க. மனுஷர வார்த்தை நீங்க கேட்டீங்களா உங்க ஊழியத்தில் வளர முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மனுஷருடைய வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா ஊழியத்தில் வளரவே முடியாது, குடும்பத்தை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உன்னை படிச்ச ஆண்டோடைய வார்த்தை நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு புத்தி கேட்டாத ஸ்தானத்தில் ஆண்டவர் வச்சிருவார்.
அல்லேலூயா. உங்க புத்திக்கே எட்டாத காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நானாப்பா இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்திடுவார். அல்லேலூயா. தாப்பா எரேமியா சொல்றாரு, தாயின் வயித்துல உருவாக்குறது முன்பே கர்த்தருடைய கண்கள் அவரை கண்டது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா அந்த வசனத்தை. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பண்ணது, அதாவது தாயின் வயிற்றுல உள்ள இருக்கும் போதே இயேசு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் எரேமியாக்கு. வாசிங்க. நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிங்களுக்கு தீர்க்கதரிசியா. அருமையான பிள்ளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எரேமியாவோட உருவம் எப்படி இருந்துச்சு யாராவது கண்டுபிடிச்சாங்களா? யாராவது பார்த்தாங்களா? தாயின் வயிற்றுல உருவாக்குறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய கண்ணு அவர் மேலே பட்டு ஆண்டவர் சொல்கிற ஒரு காத்து அவனை தீர்க்கதரிசியா மாத்து. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோட தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் உங்களை விட்டு போகிறாரு இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் வாழ்க்கை நான் சொல்லுகிறேன். ஏன்னா பாருங்க, எல்லாம் ஒரு 10 நிமிஷம் பாருங்க. நான் பேசிக்லேருந்து 3ஆவது ஜென்ரேஷன் கிறிஸ்தவங்க. ரோமன் கேத்தலிக்லேருந்து நான் ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தேன். ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வானான்னு சொன்னது யார் தெரியுங்களா? என்னுடைய அம்மா. யார் சொன்னதுங்க? எங்கள் அம்மா சொன்னாங்க, ஊழியத்துக்கு போனால் வருமானம் வராதுப்பா, குடும்பத்தை நடத்த முடியாது, நிற்க வச்சாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் பாஸ்ட்டுக்கிட்ட சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணதான் சொல்ல. அவர் பாஸ்ட்டுக்கிட்ட சொன்னதை அவர் என்ன பண்ணார், நானும் எங்கள் ஒய்ஃபும் போயிட்டு பாஸ்ட் ஊழியம் செய்கிறோம், ஒரு இவாஞ்சலிஸ்ட்னா செய்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் பாஸ்ட்டு ஊழியவானானார். இப்போ வேலைக்கு போய்ட்டு உங்கள் குடும்பத்தை பாரு. வெளியே போய் சொல்லுகிறோம். எப்போ நான் ஊழியத்துக்கு கால் எடுத்தனோ குமார் 0000000. என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசுறது விட்டாங்க. என் ஊழியக்காரி என்ன ஒரு ஜவம் கொடுத்துருந்து அதை நிற்க வச்சிட்டார். என் குடும்பத்தில் எனக்கு மரியாதை இல்லை. கடைசி நைட்டு ஒரு 11 மணி இருக்கும் சொல்லிட்டாங்க, அப்பா நீ ஊழியம் போகிறன்ற, நீயும் பொண்டாட்டி பிள்ளைங்களா போயிடு. நைட் 11:30 மணி. எங்கள் பையனுக்கு அப்போது 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வயசு இருக்கும் எங்கள் பையனுக்கு. இன்னொரு பையன் கை குழந்தை. நைட் 11 மணி எங்கள் வீட்டை விட்டு போகிறோம். என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆனால் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இப்போ கூட நினைச்சு பார்க்குறேன். நான் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி என்னை 00000 பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை. 3 வருஷம் என்னோட பீரியட். எப்படி சாப்பிட்டோம்னாக்கா, இன்னைக்கு நைட்டு சாப்பிடுவோம், மறுநாள் நைட் சாப்பிடுவோம். இன்னைக்கு நைட் சாப்பிடுவோம், மறுநாள் சாப்பிடுவோம். எங்கள் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போ ஒரு 3 ரூபா பிஸ்கெட் விற்றுனுப்பாங்க, டைகர் பிஸ்கட். அதை வாங்கி என் பசங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் செய்யணும் ஒரே ஒரு கடைனாக்கா, குடும்பமாக முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீங்கள் சொன்னா செய்வீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே நீங்கள் சொன்னால் செய்வீங்க. நாங்கள் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கணும். ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் ஆச்சு. எந்த ஸ்தானத்தில் என்னை 0 பண்ணாங்களோ அதே இடத்துல ஆண்டவர் என் தலையை உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. எந்த குடும்பம்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணி என்னை வானானாங்களோ, அப்பா இவன் ஃபோன் பண்ணுவானா, எங்கள் வீட்டுக்கு வருவானான்ற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துக்கிறவர். அல்லேலூயா. எந்த பாஸ்டர்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ பாஸ்டர், அதே இடத்துல ஃபுல்ஃபிட்டில் நானும் போய் அவர் பக்கத்தில் உட்கார முடியாது ஆண்டவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துலலாம் இப்போ கையேந்தி நின்னா ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்க முடியாது கிருபை செய்கிறார். இது காரணம் என்ன தெரியுங்களா? நான் மனுஷர வார்த்தை கேட்டு இருந்தேனாக்கா தேவனை விட்டு தூரம் வந்திருப்பேன். ஆனால் தேவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் மத்தியில் நின்று இருக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் வறுமை எவ்வளோ தூரம் போச்சுன்னு சொன்னாக்கா, சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். 1 டைம் 2 டைம் இல்லை, 7 டைம் மாத்திரை சாப்பிட்டு செத்தணும். நான் அந்த பூமியில் வாழ முடியாது, இவ்வளோ வறுமை என்னால் தாங்க முடியாது, என் மனைவி பிள்ளைகளை அவங்க வீட்டில் பார்த்துடலாங்கன்னு சொல்லிட்டு 7 டைம் என்னோட சூசைட் அட்டன் பண்ணுவேன். 7 டைமும் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு இது உங்கள் மத்தியில் உயிரோடு ஆண்டவர் நிற்க. நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னாக்கா, பெருமைக்கல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை மட்டும் நம்ம பிடிச்சு கொண்டா, அந்த நோக்கத்தை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் உறுதியாக பிடிச்சு கொண்டோன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் நம்மளை உயர்த்துக்கிற ஸ்தானங்கள் எந்தெந்த இடத்துல நம்ம வெக்கப்பட்டு போனோமோ அதே இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்தி மேலே மேன்மே வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது தமிழ் புரியுதுங்களா? அல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் ஒருத்தர் மனுஷனை உயர்த்த சித்த கொண்டாருன்னா எந்த மனுஷனை தடைப்பட முடியாது. வேதத்தில் அநேக இடத்துல சொல்லலாம். யோனாவை எடுத்து பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை விட்டு தூரம் போகும்போது ஆண்டவர் விட்டுட்டாரா? எத்தனோ டைம் ஆண்டோட வார்த்தை நம்ம கீழ்ப்படியாத போயிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கை விட்டுட்டாரா? நம்ம ஊழியத்தை விட்டுட்டாரா? நம்ம குடும்பத்தை விட்டுட்டாரா? நம்ம பிள்ளைகளை விட்டுட்டாரா?
ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த இப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் நீங்கள் உயர்த்த வந்திருக்கிறீங்க. அந்த தெய்வம் தான் சொல்லுவோம், உங்களை தாயின் வயிற்றுல உருவாக்கும் என்பதாகவே நான் பிரித்து எடுத்தேன். பிரித்து எடுத்துட்டு மட்டும் இல்லை, தேவன பிள்ளைகளை பிரித்து எடுத்துட்டாரு. சங்கீதம் பாருங்க, சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. கொஞ்சம் எடுத்து பாருங்க. சங்கீதக்காரர் தாவீது 22ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது, யார் சார்பில் சொல்லுங்கம்மா, கொஞ்சம் ஜோர வாசிங்க. வெளிப்பட்ட போது நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனா. பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் ராஜா சொல்கிற ஒரு வார்த்தை. அப்ப நான் தாயின் வயிற்றில் இருந்தேன், நான் வெளியே வந்துட்டேன். அந்த நாள் முதல் இந்த நாள் முழுதும் நீர் தான் எங்க ஆண்டவர். யார் சொல்றது? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்ல, இஸ்ரவேல் தேசத்திலே சிறந்த ராஜாவா இருக்கிற தாவீது சொல்றாரு, தாயின் வயிற்றுல என்ன இருந்த ஆண்டவரே, நான் தாயின் வயிற்றுலேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த நாள் முழுதும் இந்த நாள் முழுதும் நீங்க தான் எங்க ஆண்டவர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க தாயின் வயிற்றுல பிரித்து எடுத்துக்கப்பட்ட நீங்க, அபிஷேகத்தோட வெளியே வந்தீங்க, தேவனோட ஊழியத்துக்காக வந்திருக்கிற நீங்க, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, தாயின் வயிற்றுல இருந்து வெளியே வந்த நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் தான் உங்களுக்கு கடவுளாக இருந்து தேவனாக இருந்து வழி நடத்துக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம நடத்துக்கிற விதம் வேறங்க, நடத்துக்கிற விதமே வேற. நம்மளை ஒரு நாளும் குறையில்லாத நடத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்மளுக்கு கஷ்டம் வரும், முயற்சி கஷ்டம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், ஆபத்து வரும், விபத்து வரும். இதன் மத்தியில் நம்மளை வாழ வைக்கிறது தான் நம்முடைய இயேசு. காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் முன் குறித்து இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ நல்லா யோசித்து பாருங்க, எங்கள் அப்பா அம்மா செய்ய முடியாத காரியங்களை என் இயேசு செய்வார். அம்மாவா இல்லைங்களா? உங்கள் கூட பிறந்தவங்க செய்யாத காரியத்தை கூட இயேசு செய்வார். நம்முடைய இயேசு தான் நம்மளுக்கு இது வரைக்கும் நடத்தின வந்த ஆண்டவர். இனியும் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் விசேஷமானவங்க. எப்பவுமே உங்கள் குறைகளை பார்க்காதீங்க, எப்பவுமே உங்களுடைய அவமானத்தை பார்க்காதீங்க, எப்பவுமே உங்களுடைய வேதனை பார்க்காதீங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க. என் இயேசு உங்களை பற்றி என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்க. இயேசு உங்களை அழைச்ச ஆண்டவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார் மட்டும் பாருங்க. அதை மட்டும் நம்ம பார்ப்போம் சொன்னால், ஒரு ஊழியக்காரங்க அவங்க சாதாரண மனுஷராக இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு ஊழியக்கார ஸ்தானத்தில் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு காலங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் திறந்த வாசல் ஒருத்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திறந்த வாசல் ஒரு மனுஷன் திறந்துட்டார்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் கதவை திறந்துட்டனா ஒரு மனுஷனும் மூட முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை கதவை தான் உங்களுக்கு திறந்துக்கு எப்படி நான் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது நல்லா தெரிஞ்சுக்க, தாயின் வயிற்றுல உருவாக்கும் என்பதாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டவர், தாயின் வயிற்றுல உருவாக்குறது என்பதாக ஒரு தீர்க்கதரிசியா எரேமியா சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, தாயின் வயிற்றுலேருந்து வந்த முதல் இந்த நாட்கள் வரைக்கும் நீங்களே எங்களை ஆண்டவராக இருந்தீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் விசேஷமானவர்கள் என்று எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுகிறீங்களோ, நினைச்சுக்கிறீங்களோ, தேவனின் அழைச்சவர் லேஸ்பட்டவர் அல்ல, தேவனின் அழைச்சவர் பெரிய ஆண்டவரின் எப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்கிறீர்களோ, ஆண்டவருடைய அற்புதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? தேவனால் பிரிக்க ஏற்பட்டது. தேவன் பிறக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். பிறந்த நிமிஷத்துக்கு இது வரைக்கும் ஆண்டவராக உங்களுக்கு தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வெளிப்படுத்த இந்த புஸ்தகத்தை எடுத்துங்க, 3 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Revelation chapter 3 verses 8. நிதானமா படிங்க. உன் கிரியைகளை, அப்பா இங்க பாருங்க, அம்மா இங்க பாருங்க, உங்கள் தாயின் வயிற்றுல உருவாக்கணும்னு உங்களை பிரித்து எடுத்த ஆண்டவர், உங்கள் தாயின் வயிற்றுல வந்த நாட்கள் முதல் இது வரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் இப்போ பார்த்து உங்களுக்கு சொல்லாரு, உன் கிரைகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய ஊழியத்தின் கிரைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் குடும்பத்தின் கிரைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ போகிற பாதையின் கிரைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ போகிற எல்லா தேவனுடைய காரியங்களுக்காக நீ செய்து கொண்டு இருக்கிற எல்லா கிரியின் காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலிருந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. பார்த்துட்டு போகிறவர் அல்ல. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கிரைகள் எப்படி அறிஞ்சிருக்கிறாருனாக்கா, உன்னை தாயின் வயிற்றுல உருவாக்குறதுக்கு முன்பதாக அங்கிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன் கிரைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னென்ன கிரைகள் சொன்னா, நீ ஆண்டவருக்காக செய்த ஊழியங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
ஆண்டவருக்காக செய்து கொஞ்சம் கொஞ்சம் பலத்தோட நீங்க சேர்ந்தீங்க பாருங்க, ஆண்டவருக்காக நீங்க ஓடுனீங்க பாருங்க, ஆண்டவருக்காக நீங்க செய்த பாருங்க, ஆண்டவருக்காக தியாகமா கொடுத்து பாருங்க, இந்த எல்லா கிரிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு இருக்கிறவர். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து வாசித்து பாருங்க. எவ்வளவு பலத்தோட ஓடுனீங்க? கொஞ்சம் பலன். நீங்க ஓடின ஓட்டத்துக்கு பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு 100க்கு 100 பர்ஃபெக்டா நம்மளால செய்ய முடியாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஓடுகிறோம், முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறோம், முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் பண்ணுகிறோம், முடிஞ்ச வரைக்கும் உபாசமா இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் தேவனுடைய காரியங்களை செய்கிறோம். அந்த காரியங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கிறவர். அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை கொஞ்சம் பலத்தோட ஓடுனீங்க தானே எனக்காக, கொஞ்சம் பலத்தோட எனக்காக சேர்ந்தீங்க தானே, கொஞ்சம் பணத்தை வச்சுன்னு ஓடுனீங்க தானே, எனக்காக கொஞ்சத்தோட நீங்க செய்தீங்க இல்ல, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் அறிஞ்சிருக்கிறவர். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஆண்டவருக்காக செய்திருக்கிற எல்லா கிரியங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற ₹1 நீங்க கொடுத்திருக்கிற பெஸ்ட் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அறிஞ்சிருக்கிறவர். அல்லேலூயா. அவர் அறிஞ்சிட்டார் என்ன பண்ணுவாருனாக்கா, தேவன் ஒரு நாளும் ஒருத்தருக்கும் கடங்கார அல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் ஆமென் சொல்லிடுங்க, உங்க வாழ்க்கை நடக்கும். தேவன் ஒருத்தருக்கும் ஒரு நாளும் கடங்கார அல்ல. அவரு நீங்க ₹1 கொடுத்தா அவர் ₹1,00,00,000 கொடுக்குற நம்முடைய ஆண்டவர். நீங்க கொடுக்குற மனசார கொடுத்து பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மனசார உபாசமா இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்கிற எந்த காரியம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பலத்தோட மனசார நீங்க செய்து பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தி மேன்மை கர்த்தர் உயர்த்திடுவார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. கொஞ்சம் பலனோடு இருந்து போதும் இருங்க. உங்களுக்கு எவ்வளோங்க பாருங்கம்மா, ஐயா எங்க பாருங்க, எல்லாம் கொஞ்சம் பலத்தோட ஓடும் போது நம்மளுக்கு சோர்வு வந்துச்சு தானே, கொஞ்சம் பலனோட ஓடும் போது நம்மளுக்கு அவமானம் வந்துச்சு தானே. நம்ம கொஞ்சம் பலத்தோட ஓடும் போது ஒழித்துக்கு பாதையில் எவ்வளோ பேர் நம்மளை பற்றி மைனஸாக சொல்லியிருப்பாங்க, நம்மளை பற்றி குறைகளை சொல்லியிருப்பாங்க, நம்மளை பற்றி இப்படியா அப்படியான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஞ்சம் பலத்தோட ஓடினீங்க பாருங்க, அந்த நேரத்துக்குள்ளோட தேவனுடைய நாமத்தை மறுதளிக்காமல் இருந்தீங்க பாருங்க, ஆண்டவர் அத்தியா அறிஞ்சிருக்கிறவர். உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் கஷ்டத்தை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களை குறித்து மைனஸா அவமானத்தை காரியங்களை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்ணுல அதாவது காதல கேட்டு நீங்க விட்டுடாத, நீங்க பண்ணீங்க பாரு, கொஞ்சம் பலத்தோடு ஓடுனீங்க பாருங்க, தேவனுடைய நாமத்தை மறுதளிக்காது இது வரைக்கும் ஓடுனீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. இப்ப பாத்துங்க, தொடர்ந்து வாசிமா. கை கொண்டபடினாலே இதோ போதும் விடுமா. பைபிள் எல்லாம் மூடிடுங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் வச்சுங்க, மிச்ச பேர் எல்லாம் மூடிடுங்க. கொஞ்சம் பலத்தோட ஓடுனீங்க தானே, உங்களுக்கு வந்து அவமானத்தில் எத்தனை பேர் நீங்கள் ஊழியத்தை விட்டுடலான்னு நினைச்சிருப்பீங்க. நம்மளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஏன்டா இந்த கஷ்டம், நம்மளுக்கு எங்காவது ஒரு வேலைக்கு போயிருக்கலாமே கூட யோசித்து நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் சபையை கட்டிட்டு மேலே ஃபுல்ஃபிட் அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியா ஊழியத்துடைய ஆசீர்வாதம் இல்லாத டைமில் கூட யோசித்துருப்பீங்க, ஏன்பா இந்த மாதிரி ஊழியெல்லாம் நான் செய்யணுமான்னு சொல்லிட்டு. அந்த பலத்தோடு இருந்த உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரே வார்த்தைனாக்கா, திறந்த வாசலை வைப்பேன். உங்களுக்கு திறந்த வாசலை கொடுக்க போகிறார் ஆண்டவர். அந்த திறந்த வாசல் எப்படின்னாக்கா, நீங்க பார்க்க முடியாத ஒரு திறந்த வாசல், உங்களால ஜீர்ணிக்க முடியாத திறந்த வாசல் ஆண்டவர் கொடுப்பார். எங்களால அலுவில்லாம யோசிக்க முடியாத திறந்த வாசலை தான் நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார். அந்த திறந்த வாசல் எப்படின்னாக்கா, ஆசீர்வாதத்தின் திறந்த வாசலை கொடுப்பார். ஒருத்தர் கூட ஆசீர்வாதம் அப்படியே நடக்கும். தேவன் நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. பொண்ணும் பொருள் அவரு இடத்துல தான் உண்டு. வேதம் சொல்லுகிறது, எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஊற்று ஒருவர் இருக்கிறவர் யார்? நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அவர் பணத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, நம்ம சமாதானத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, சுகத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, குடும்ப பிரிஞ்சு அதுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, அவர் சகலத்துக்கும் ஆசீர்வாதம் முடியவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்த வாசலை கொடுக்க போகிறார். அந்த திறந்த வாசல் என்னென்ன இருக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க வேணும்னா ஆமென்னு சொன்னீங்கன்னா அப்படியே பெற்றுக்கொண்டு போங்க. அந்த திறந்த வாசல் ஆசீர்வாதம் இருக்கும். அந்த 20 பேருக்கு ஆண்டவரே அப்படியே கொடுத்துரு ஆண்டவரே. இப்போ இன்னொரு டைம் சொல்லுறேன், அந்த திறந்த வாசல்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அந்த திறந்த வாசத்துல சமாதானம் இருக்கும், அந்த திறந்த வாசத்துல ஐஸ்வர்யம் இருக்கும், அந்த திறந்த வாசத்துல ஆண்டவர் மேன்மை வைப்பார். அந்த திறந்த வாசத்துல நீங்க புத்தி கெட்டாத காரியங்களை பார்ப்பீங்க. அந்த திறந்த வாசல்ல உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குவார்.
அந்த திறந்த வாசத்துல உங்களை கொண்டு பிறர் போஷிக்க வைக்குவார். அந்த திறந்த வாசத்துல நீங்க அவமானப்பட்ட இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்த வைக்க போகிறார். எந்த இடத்துலலாம் அந்த திறந்த வாசல் நீங்க போகிறீங்களோ, பிரவேசிக்கிறீங்களோ, உங்களை வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் உன் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துலலாம் நீங்க திறந்த வாசல் ஆண்டவர்ல பிரவேசிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். எந்த இடத்துலலாம் நம்ம கிழந்தோமோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் நம்மளை மேன்மை வைத்து மேன்மைப்படுத்தி மத்தவங்களும் நம்மளை பொறாமப்படுகிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த திறந்த வாசல் நம்ம பிரவேசிக்கும் போது நம்ம படுகிற ஆசீர்வாதத்தை புறஜாதியுடைய கண்கள் நிச்சயமா பார்க்கும். எதின்பே ஆமென் சொல்லுங்க. நான் பாருங்க, நான் சொன்னேன், நானும் என் ஒய்ஃப் 2 பிள்ளைங்க எப்போ சாப்பிடுவோன்னு சொன்னேன்? இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிடுவோம். இன்னைக்கு நைட் சாப்பிட்டா அதோட மறுநாள் நைட்டு சண்டில் 2-3 டீ குடிப்போம், அதோட நைட்டு. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு மனுஷனும் கிடையாது. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது, எத்தனை ஒரு 3 மாதம் போவாங்க, நிற்க வச்சிருவேன் நான். எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது. யார்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா இருந்த எங்களை நாங்கள் நம்பின ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு வார்த்தை, இயேசு மட்டும் தான். ஹல்லேலூயா. நாங்கள் ஊழியத்தில் வெளியே வரும்போது எங்களை ரிஜெக்ட் பண்ண இடத்துல எல்லாம் ஆண்டவர் உயர்த்தி அநேக பட்டங்களுக்கு போய் ஊழியம் செய்ய முடிய கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு தேசங்களுக்கு போய் ஊழியம் செய்ய, வெளியே தேசங்களுக்கு போய் ஊழியம் செய்ய முடியாது கிருபை செய்தார்னாக்கா, ஆண்டவர் வார்த்தையில் என்னைக்குமே உண்மை உண்டு. அவர் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நம்ம மனுஷன வார்த்தை கேட்போமா, தேவனுடைய வார்த்தை கேட்போமா? இதுதான் நம்மளுக்கு ஊழியக்காரருடைய ஸ்தானம். மனுஷன் சொல்லுவான், அப்போ அங்கே போ, உனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும், அங்கே போ, இந்த ஒரு வேலை இதை செய்ய. இயேசு சொல்வார், இதை காட்டிலும் உனக்கு பிளெஸிங் பெருசாக வைக்கிறேன். உன்னை கொண்டு நான் பெரிய நோக்கத்தோடு வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆச்சுக்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னால், அன்னே பேர் இல்லை, ஒரு சிலர் ஊழியக்காரன பண்ணுவாங்க, இன்னைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற நம்மளுடைய பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம எழுந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மண்மசில் நம்ம மாம்சத்தில் பார்க்குற ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். என் தேவன் வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்தையும், தேவன் வச்சிருக்கிற மேன்மையை, தேவன் வச்சிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கறதுக்கு மனுஷோட சத்தத்தை நம்ம கேட்டுறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் சொல்ல 1-2 கொரிந்தியர் நிற்கிறேன், வாசிங்க நான் முடிச்சிடறேன், சொல்ல கேட்டுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, என்னங்க, தேவனுக்காக ஊழியம் செய்தவர்களுக்கு சொல்லல, தேவனுக்காக ஓடுறவங்களுக்கு ஒரு சொல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் ஆயத்தப்பட்டு இருக்கிற காரியம். அப்பா இயேசு நம்ம நேசிக்கிறேன்னு ஒரு மனுஷன் சொல்லுவார்னாக்கா, அவர் சொல்லுவார், அவனுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாத ஐஸ்வர்யம் மேன்மை. ஹல்லேலூயா. அவரும் நம்மளுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் மேன்மையா இருக்கும். அருமையான தேவன் பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் ஆயத்தப்பட்டு இருக்கிற காரியம் மனுஷுடைய கண்ணு பார்க்கல, மனுஷுடைய கிவிகள் கேட்கல, மனுஷுடைய இதயத்தை கூட தோணலையா. ஒரு மனுஷன் நேசிக்கிறவனுக்கே என் தெய்வம் இவ்வளோ பண்ணுவாரானாக்கா, அவருக்காக ஓடுகிற உங்களை விட்டுருவாரா? அவராக தேடி வந்திருக்கிற உங்களை விட்டுடுவாரா? ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைக்கணுன்றதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அருமையான பிள்ளை, ஆனால் நம்ம செய்கிற காரியம் மனுஷனுடைய வார்த்தை கேட்டு 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 நம்மளை மறுத்து போய் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளை தாங்குறது. ஹல்லேலூயா. காட்டுக்கு ராஜா யாருங்க? காட்டுக்கு ராஜா அந்த காட்டில் இருந்தால் தான் அது ராஜா. காட்டில் இல்லாத ஒரு 2 இடத்த பார்க்கலாம். சர்க்கஸில் பார்க்கலாமா இல்லையா? சிங்கம் தானே அது காட்டிலுக்கு ராஜாவா இருக்கிற அது சிங்கம். சர்க்கஸ் போச்சுன்னா அது சிங்கமா இருக்குமா? இன்னைக்கு நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? அருமையான யூதாக்கோத்தின் சிங்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த பூமியில சிங்கம் மாதிரி வாழாம, ஆசுரமா வாழாத மாதிரி, பிறருக்கு பிரோஜனமா இல்லாதபடி மற்றவங்க கைந்து ஏந்தி நிற்கிறோம்க்கா, மற்றவங்க கை ஏந்தி நிற்கிறோன்ற காரணம்னாக்கா, சிங்கம் ஒரு எதோ இடத்துல ஒரு மாட்டிக்கொண்டு இருக்கிறது. சிங்கம் அந்த சர்க்கஸில் ஒரு போய் உட்காரம் ஏஞ்சிக்கும், அப்புறமா ஏதோ ஒன்று கிடைக்கும். அதுக்காக தான் சிங்கம் இருக்குது. சர்க்கஸில் சிங்கம் மாட்டிக்கிச்சு. ஆனால் நீயும் நானும் யார்? யூதாக்கோத்தின் சிங்கத்தின் பிள்ளைகள், ராஜா பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற நம்ம அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு இடத்துல பாருங்க, ஜூவில் போய் பார்க்கலாம் சிங்கத்தை. போகிற வரலாம் சிங்கத்தை என்ன பண்ணுவான்? தொட்டு பார்த்துட்டு போவான். போகிற வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவான்? கூண்டு உழுக்கிறது நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு போவான். நீ என்ன அப்படியா இருக்க? நம்ம ஊழியக்கார அல்ல, நம்ம யூதாக்கோத்தின் சிங்கம், காட்டுக்கே ராஜான்ற போலே நம்ம எல்லாம் இந்த பட்டணத்துக்கும் இந்த தேசத்துக்கும் நம்ம ராஜாத்தின் பிள்ளைகளாக வாழ போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்மள ஒரு பாவம் அடிமைப்பட்டுச்சுன்னா, நம்ம கஷ்டம் நம்மளை அடிமைப்பட்டுச்சுன்னா, ஒரு மனுஷன் கேட்குற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்டு அடிமைப்பட்டுட்டோம்னாக்கா, குறுகி உக்காந்துக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியல.
இந்த பூமியில எது இருந்தாலும் சரி, எது இல்லைன்னா சரி, நம்மளை இயேசு நம்ம கூட இருப்பாருன்னு சொன்னா நம்மள மாதிரி ஆசீர்வாதம், நம்மள மாதிரி மேன்மை, நம்மள மாதிரி பிறருக்கு பிரயோஜனமா கர்த்தர் மாற்ற யாராலையுமே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு திறந்த வாசல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்கம்மா. அது ஒன்று, கடைசி ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பிதா குமார பரிசுத்த நாமத்தில் சொல்லுகிற ஒரு மனுஷனும் அதை அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கிருந்து விசுவாசத்தோட போறீங்களோ, அது எப்படியாப்பட்ட இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனும் உங்களுக்கு விரோதமா வரப்போகிறதில்ல. வர மாதிரி வருவாங்க, ஆனா ஜெயத்தை இயேசு கொடுப்பார். சத்ரு வெள்ளம் போல வருவான், நம்மளுக்கு விரோதமா ஆவியானவர் கொடியேற்றி ஜெயத்தை கொடுப்பார். நம்ம ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிற ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனும் அந்த அவசரத்தை அந்த மூட முடியாது. ஆசீர்வாதத்தின் கதவு ஆண்டவர் எந்த மனுஷனை மூட முடியாது. ஊழியத்தின் தடைகளை எந்த மனுஷனை கொண்டு வர முடியாது. நீங்க செய்கிற காரியங்களை எந்த மனுஷனும் தடை கொண்டு வரவே முடியாதுன்னு நான் சொல்லுகிறேன். அந்த விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரே அப்படியே செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்குறோம்? தாயின் வயிற்றுல உருவாக்குறது என்பதாகவே நம்மளை தெரிஞ்சு கொண்ட ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு பிரித்து எடுத்தார். சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல தாயின் வயிற்றுல உருவாக்குறது முதலே நான் பிடிஞ்சு கொண்டேன். ஆனால் அந்த மூன்றுத்துக்கும் நீங்கள்குள்ளே இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிரைகளை அறிஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் பலத்தோடு ஓடினீங்க தானே, என் நாமத்தை தூஷிக்காது, என் நாமத்தை மறுதளிக்காத ஓடினீங்க தானே, அதனால் சொல்ல உங்களை திறந்த வாசல்களை வைக்கிறேன். அந்த திறந்த வாசலில் பிரவேசிக்கிறவங்க மட்டும் கைகளை எழுதி நின்றுங்க. திறந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஏஞ்சி நின்னுங்க. இன்னைக்கு நீங்க வந்த வண்ணமா போகிறதல்ல. ஒரு மனுஷன் அந்த திறந்த வாசல் அடைக்க போகிறதில்ல. ஒரு மனுஷன் அந்த திறந்த வாசல் அடைக்க போகிறதில்ல. தேவனுடைய பிள்ளைகளை, அந்த திறந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அந்த திறந்த வாசல்ல எல்லாமே இருக்கும். முக்கியமா இயேசு இருப்பார். அந்த திறந்த வாசல்ல போகும்போது இயேசு இருக்கும்போது நமக்கு எல்லாமே இருந்துரும். நம்ம எதிர்பார்க்காத எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்துக்குள்ள நடந்து போகிறார். அந்த திறந்த வாசலுக்குள்ள இயேசு ஒரு தெய்வம் இருக்கிறார் போது அந்த திறந்த வாசலுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. அந்த திறந்த வாசலுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது நீங்க புத்தி கேட்டாத காரியங்களை பார்ப்பீங்க. ஒரு கை ஓய்வாத்தாதீங்க, 2 கை ஓய்த்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்குமானாக்கா ஒரு கையோட ஆசீர்வாதத்தை போகாதீங்க, 2 கைகளை உயர்த்துங்க. 2 கையில் ஆசீர்வாதத்தை பெற்று போகிறீங்க. திறந்த வாசல் வைக்கிற ஆண்டவர், திறந்த வாசல் வைக்கிறார். கேளுங்க, ஏசப்பா என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. திறந்த வாசல்களை பிரவேசிக்கிற நீங்க திறந்துட்டீங்களா ஒரு மனுஷனை அடிக்க முடியாது ஆண்டவரே. நீங்க திறந்துட்டீங்களா என் குடும்பத்தின் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை தடுக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க அந்த பிரவேசிக்கும் போது ஒரு மனுஷனை தட முடியாது. எங்க ஆசீர்வாதத்தை கதவை நாங்க பார்க்க போகிறோம். எங்க ஊழியத்தின் எல்லைகளை ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்க போகிறோம். ஆண்டவரே நாங்க செய்கிற காரியங்களை நீங்க அங்கீகரிக்கிறத பார்க்க போகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். இயேசு கிட்ட கேட்கறது வெக்கப்படாதீங்க. அவரை மூல பெஸ்டா கொடுக்குற இந்த பூமியில யாருமே இல்லை. அவர்கிட்ட சொல்லும் போது வெக்கப்பட மாட்டார். ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்லும் போது அந்த நம்ம கிட்ட கேட்டு 100 பேர்கிட்ட சொல்லுவான். ஆனா என் இயேசு செய்ததை சொல்லாத தெய்வம். உங்களுக்கு செய்த நன்மை கூட யாருக்கும் சொல்ல மாட்டாரு. அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை யாருக்கும் சொல்ல மாட்டாரு. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க மட்டும் தான் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற மேன்மை நீங்க மட்டும் தான் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க தான் பெற்றுக்கொள்ள போறீங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த திறந்த வாசலை பிரவேசிக்கணும். அந்த திறந்த வாசலை பிரவேசிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், ஒரு மனுஷன் அதுகிட்ட வராது. இவன் என் பிள்ளைப்பா, யாரை வராதிங்கப்பா. இது என் மகள், யாரும் கிட்ட வராதிங்க. இது என்னுடைய பிள்ளைகள், எனக்குன்னு பிரிச்சு எடுத்த பிள்ளைகள். இது எனக்கு நான் வச்சிருக்கிற என் சொத்து, எனக்குன்னு வச்சிருக்கிற என் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் போது எந்த மனுஷனும் வர முடியாது. பிள்ளைகளே, எந்த மனுஷனும் வர முடியாது. நீங்க ஒரே ஒரு வார்த்தை, இயேசுன்ற ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்துட்டோம், அவருக்காக ஓடுகிறோம், அவருக்காக செய்கிறோம், அவருக்காக மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் இந்த நாளில் இல்லை, இதுல தொடர்ந்து உங்களுடைய கரங்களை பிடிக்க போகிறார். ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சிட்டார் என்று சொன்னா போதும். நம்ம எத்தனையோ டைம் ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு விட்டுட்டோம் தானே.
எத்தனை டைம் ஏசப்பா நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு உண்மை இல்லாத போயிட்டோமே. எத்தனை டைம் ஆண்டவர் நான் பரிசுத்தமாக வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ இல்லாத போயிட்டோமே. ஆண்டவர் உண்மையாக நமக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு உண்மை இல்லாத போயிட்டோமே. ஆனால் இயேசு உங்களை சொல்லுகிற அதெல்லாம் மறந்துடுவார். அவர் உங்கள் கரத்தை பிடிக்க வந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தின் கரம், நீதியின் வலது கரத்தின் கரத்தை உங்களை பிடிக்க வந்திருக்காரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் கிருபை எனக்கு ஒன்று. ஆண்டவரே, இந்த பூமியில நாங்க வாழ வேண்டிய, ஊழியம் செய்ய வேண்டிய, குடும்பத்தை நடத்த வேண்டிய, நாங்க செய்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. மட்டும் கையில உயர்த்துங்க. ஆண்டவரே, ஐ நீட் யுவர் கிரேஸ் ஜீசஸ். வித்வுட் யுவர் கிரேஸ் we cannot live in this world. பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ்ச்சி இருக்கலாம், பலம் இருக்கலாம், சுகம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா இயேசு இல்லாத, இயேசுடைய கிருபை இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கை வெறுமையா இருக்கும். அருமையான தம்பதிகளே, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபை வேணும். ஆண்டவரே, Lord, I need your grace. Lord, without your grace we cannot live in this world. Because your grace is bigger than everything in this world. அவர் கிருபை இந்த உலகத்திலே காட்டிலும் எல்லாத்தையும் காட்டிலும் பெருசா. ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே உங்களுக்கு கிருபை வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய கிருபை வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுடைய கிருபை வேணும். எங்கள் குடும்பம் நடத்துகிறது கிருபை வேண்டும். இது வரைக்கும் உங்களை விட்டு தூரம் வந்துட்டு உங்களுடைய கிருபைக்குள்ள மறைத்து வாழ போகிறோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே. சொல்லலாங்க, இம்மட்டும் காத்தவரே இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லலாம், ஆண்டவரே உனக்கு கிருபை வேணும். ஆண்டவரே இன்னும் தேவை கிருபை தாரு. உனக்கு இன்னொரு செம் சொல்லாம, உனக்கு ஆண்டவரே உங்க கிருபை மாட்டேன் எங்க போதும் என்று சொல்லி சொல்லாமா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்தவரே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரையிலும் தங்கிடுதே கிருபை. சொல்லுங்க, தாழ்மை உள்ளவரையிலும் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தான் பலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தாம் பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா, பாஸ்டர் ஆமே. எல்லாம் இங்க பாருங்க, விட்டுரு பாஸ்டர், அதை விட்டுருங்க, கடைசி டைம்ல விட்டுருங்க. ஒரு விஷயம் நான் சொல்ல கேட்டுங்க, இனிமேல் நீங்க வறுமையா வாழ போறதில்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நீதிமொழி 18 அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 21வது வருஷம். எப்பவுமே நம்ம குறைகளை சொல்லவே கூடாது. எத்தனை பேர் ஆமதிக்கிறீங்க? எனக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு நான் யாருன்னா கேட்டால் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லா வைக்குவார். ஏன்னாக்கா நம்ம நாவல தான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாரா? அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, யாருன்னா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு கஷ்டம்னு வரும்போது ஒரே காரியம் செய்வேன். என் வீட்டு மேலே போயிடுவேன்.
பலவீனம் நினைச்சா இந்த பலவீனத்தை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். எனக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் என் பணம் சந்திக்கணும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் நான் குடும்பத்துக்கு சமாதானமாக வாழணும். இயேசு நாமத்தில் நான் கார் வாங்கணும். இயேசு நாமத்தில் என்ன ஆசீர்வாதமாக இருக்கணும்னு இயேசு நாமத்தில் சொல்ல 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 உன் வாயின் வாத்தின் பிறகு அப்படியே பண்ணுவார். அல்லேலூயா. நம்மளுக்கு வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான். நீதிமொழி 18 அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. 21 வசனத்தில் ஜீவனமும் மரணமும் யாருடைய நாவலுக்குது? இப்போ ஊழியக்காரருடைய நாவலில் எப்பவுமே நம்மள சாபத்தையும் கஷ்டத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லுங்கிற மட்டும் கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் தரித்திரம் நான் வாழ போகிறவர் அல்ல. இயேசுவின் நாமத்தில் நான் கஷ்டக்காரனாக இருக்க போகிறதல்ல. இயேசுவின் நாமத்தில் நான் கடன்காரனாக வாழ போகிறதில்ல. நீங்கள் சொல்லணும். நான் மட்டும் சொல்லிட்டு நான் போக வரலை. நான் ஏறக்குறைய 600 கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கிற ஒரே நோக்கம், நீங்கள் கஷ்டத்தில் வாழக்கூடாது. ஊழியக்காரனாக இருக்கிற நம்மளுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துக்கிற ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் நம்ம பிடித்து கொண்டு அந்த ஸ்தானத்தில் நம்ம வாழும் போது உங்களை கொண்டு பிறருக்கு பிரயோஜனமாக வச்சுருவார். அல்லேலூயா. நம்ம சொல்ல போகிறோம், ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் சொல்ல போகிறீங்க, இயேசுவின் நாமத்தில் என் கடன் மாறணும்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, நான் சொல்ல போகிறதல்ல. உங்கள் குடும்பம் மாறணும். உங்களுக்கு எந்த இடத்துல கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மாறிடுங்க. நீங்கள் கேட்காத வரைக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஒரு ஆண்டவராக இயேசுக்கு பார்வையில்லாத ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நின்று கேட்குறாரு, உனக்கு நான் என்னப்பா செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசுக்கு தெரியும் அவனுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லி, பார்வையற்றவனு தெரியும். ஆனால் இயேசு கேட்குறாரு, உனக்கு நான் என்னப்பா செய்யணும்னு சொல்லிட்டு. இயேசு உங்கள் முன்ன வந்து நின்று இருக்கிறார். இயேசு தெய்வம் வந்து உங்கள் முன்ன நின்றுக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்ன்ற இயேசுகிட்ட கேட்டு பாருங்க. அவர்கிட்ட சொல்ல கேட்குற யாருக்கும் கொடுக்குற தெய்வம். அவர் கேட்குற யாருக்கும் கொடுக்குற தெய்வம். அவர் நம்மக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் மறைச்சிட்டார். அவர் 2ஆம் வரைக்கும் மட்டும் மிச்சம் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுத்தாரு. நம்மள விதத்தில் செய்திருக்கிற தெய்வம். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எங்கள் வரமே மாறணும்னு சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் என் ஊழியம் வளரணும்னு சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபை ஆத்மா வளரணும்னு சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறணும்னு சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் இங்கே இருப்பதை காட்டிலும் எங்களை இன்னும் உயர்த்தி ஸ்தானம் வேணும்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் அப்படியே இந்த நேரத்தில் செய்ய போகிறார். நீங்கள் சொல்ல 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 பாருங்க. என்ன பார்க்காதீங்க, இயேசுவும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இயேசு விட்ட சொல்லிடுங்க. எந்த மனுஷனும் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. எந்த மனுஷனும் உன்னை உயர்த்த முடியாது. ஒரு மனுஷன் உனக்கு உதவி செய்தானா 1 நாள் 2 நாள் 1 மாதம் தான் செய்வான். ஏன் இயேசு உங்களுக்கு உதவி செய்தா மரண பரியன்ற உதவி செய்வார். மனுஷன் 1 நாள் உதவி செய்வாரானாக்கா அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போய்டும். ஏன் இயேசு உங்களுக்கு உதவி செய்த மரண பரியன்ற உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஜீசஸ் கராபஷியோ ஜீசஸ் சொல்லுங்க. உங்க பிரச்சனை மாறிச்சு. ஊழியக்காரா இருக்கிற நம்ம வறுமையில வாழ போகிறவர் அல்ல. ஊழியக்காரா இருந்து நம்ம இந்த ஸ்டேட்டஸ் இல்லை. அடுத்த கடத்தில் ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். தேவனோட பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னாக்கா அவர்கிட்ட உங்க வாயை திறக்காத வரைக்கும் ஆண்டவர் உயர்த்த மாட்டார். அவர் ரெடியாக காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்யணும் ரெடியே இருக்குது. நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. என் நாமத்தில் எது கேட்டாலும் நான் செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் போய் சொல்ல மனுஷர் அல்ல. அவர் மனமாற மனப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லிட்டு ஓடுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாத இருப்பாரோன்னு கேட்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வத்தை நாம் ஆராதிக்கிற தெய்வம். உங்களை முன்குறித்த ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. உங்களை தேடி தேடி உங்களுக்கு தாயின் வாய்த்துல உருவாக்குறோம் என்பதாக வந்திருக்கிற தெய்வம். 2 பேர் கைகளை வைத்து நான் ஜெபம் பண்ண போறேன். கராபஷியோரமாகோ ஜீச ஃபுல் டைம்ல ஊழிய செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை அநேக டைம்ல மன கஷ்டத்தோட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. எங்க ஊழியத்தின் எல்லை பெருகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. என் ஊழியத்தின் எல்லைகளை பெருகணும்னு விரும்ப வந்திருக்கிறீங்க தானே. என் தேவனாகி கர்த்தர் இந்த நாள் அங்கீகரிக்க போகிறார். ஊழியம் உங்களது அல்ல, தேவனுடைய ஊழியம். உங்களை அழைச்சது ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை உங்களை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. ஏன் ஊழியன்னு ஓடாதீங்க. இயேசுடைய ஊழியம், இயேசுடைய ஊழியம். அவருக்கு பணி செய்ய வந்திருக்கிறோம்.
அவருக்காக வேலைக்காரனா வந்திருக்கிறோம். நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் இயேசுக்கு செய்யும் போது இயேசுடைய நாமம் மகிமைப்படுத்தும். நம்ம பரலோகத்துக்கு போய் வெறுங்கையா நிக்க போகிறதல்ல. பரலோகத்துக்கு போகும்போது ஒரு கூட்டத்தோட போக போறோம். பரலோகத்துக்கு போகும்போது நம்மளால முடிஞ்ச ஆத்மா கொண்டு போகணும். பரலோகத்துக்கு போகும்போது நம்ம வெறுங்கையா கொண்டு போக போறதல்ல. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிற நம்ம வெறுங்கையா கொண்டு போக போறதல்ல. ஆண்டவர் நம்மளுக்கு கனப்படுத்த வேணும்னாக்கா ஆண்டவர் பரலோகத்தை போய் நிற்கும் போது ஒரு கூட்டத்தோட நம்ம நிற்கும் போது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும். அதுக்காக தான் உங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அதுக்காக தானே தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் பரலோகத்துக்கு வரும்போது வெறியன் கையா வரக்கூடாது ஆண்டவரே. பரலோகத்துக்கு வரும்போது நான் வெறியன் கையா வரக்கூடாது. எனக்கு கிருபியா ரச்சித்த எத்தனோ நன்மை செய்த ஆண்டவர் பரலோகத்துக்கு வரும்போது கிருபியா ஆண்டவர் அநேக பேர் நான் கொண்டு வரணும்னு சொல்லி என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். நீங்க ஓடுகிற ஓட்டம் இயேசுவுக்கு தெரியும். நீங்க பண்ணுகிற முயற்சி இயேசுவுக்கு தெரியும். நீங்க எந்த சூழ்நிலைங்க வந்து நின்று கொண்டுக்கிறீங்க இயேசுவுக்கு தெரியும். ஏன்னா இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவன் முன் காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர், நம்முடைய நிகழ்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அறிந்திருக்கிற இயேசு கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய எதிர்காலத்தை மேன்மைப்படுத்த போகிறார். கிருபையில நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை ஆண்டவரே மதியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா ஆண்டவரே இந்த ஊழிய கூடிய ஆண்டவரே சுத்திரம் அப்பா, தாயின் வயிற்றுல உருவாக்கும் என்பதாகவே எங்களை பிரிச்செடுத்தீர் என்று சொல்லி எங்களோட நீங்க பேசினபடி ஆலமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல ஆண்டவரே, தாயின் ஆண்டவரே சொப்பா வயிற்றிலிருந்து வந்த வெளி நாட்கள் முழுதுமா நீர் எங்க தேவனாய் இருந்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. விசேஷமா ஆண்டவரே இந்த ஆண்டவரே செய்கிற ஊழியத்தின் நிமித்தமா அவங்க கொஞ்சம் பலத்தோடு இருந்து அவன் கிரைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க. கொஞ்சம் பலத்தோடு இருந்த பிள்ளைகள் ஆண்டவரே சொன்னப்பா, உடைய நாமத்தை மறுதளிக்காத இருந்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல திறந்த வாசலை கத்தன் உண்டாக்கப்பட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த திறந்த வாசல் ஆண்டவரே ஒரு மனுஷனை அடிக்க முடியாத அளவுக்கு இவர்கள் ஆண்டவரே இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கோடைகள் நிமித்தமா இவர்கள் ஆசீர்வாதமாக வழிநடத்தப்பட வேண்டுமா செபிக்கிற சாமி. நீங்க அப்படியா நீங்க செய்கிறபடியால நன்றி. இவர்களை கொண்டு நீங்க செய்ய சித்தமா இருக்கிறது எல்லா காரியத்தையும் நீங்க செய்யுங்க. உடைய நாம மட்டும் மையப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிற சப்பா. எல்லா நேரத்திலும் உடைய நாம மட்டும் உயிரட்டும் நாங்க சிறுகணும் சப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஓகே, தேங்க்யூ. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்படுவதாக.